ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம அப்ளிகோக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அப்ளிகோக் பார்த்திங்கன்னா நிறைய டைப்பில் பண்ணுவாங்க. நான் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சாரியோட கிளாத் வந்துட்டு எடுத்திருக்கேன். அதிலே இந்த டிசைன் கொடுத்துருக்காங்க. இந்த டிசைனில் தான் நான் வந்துட்டு அப்ளிகோக் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு அதுக்கு பேக் சைடில் டர்ன் பண்ணி இந்த மாதிரி க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அதிகமாக அப்ளை பண்ணிடாதீங்க, கொஞ்சமாக. இது எதுக்காகன்னா, நான் வந்து இந்த டிசைனை மட்டும் கட் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ நம்ம கட் பண்ணும்போது பிசிறு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணிட்டீங்கன்னா பிசிறு வராது. அதுக்காக தான் இந்த மாதிரி நான் க்ளூ அப்ளை பண்ணுறேன். இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி காய வச்சுருங்க. காஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இப்போ அந்த டிசைனை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். க்ளூ வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். மாதிரி ஃபுல்லாக வச்சுட்டு ஸ்ப்ரெட் பண்ணி கிளாத்தில் ஒட்டிடுங்க. ஸோ இப்போ காஞ்சிடுச்சு. க்ளூ அப்ளை பண்ணியிருக்கறனால கொஞ்சம் ஸ்டிச் பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ பார்த்து பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள். ஷார்ப் எட்ஜஸ்லாம் பார்த்து கரெக்டாக கொடுங்க. அந்த பிக்சர் எப்படி இருக்கோ அதே அந்த பிக்சர் எப்படி இருக்கும் இப்போ முடிக்க போகிறேன். ஜஸ்ட்டு ஒரு கிளாத்தில் கம்மை அப்ளை பண்ணிவிட்டு அதை அப்படியே ஒட்டிட்டு அதை சுற்றி வந்துட்டு நான் இப்போ பீட் கொடுத்துருக்கேன். அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. ஸோ இப்போ இதை வந்து என் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் வந்துட்டு என்ன டிசைன் பண்ணலான்றது முழுக்க நம்ம ஓன் க்ரியேட்டிவிட்டி தான். ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நான் சுகர் பீட் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த இடத்துல நான் வந்துட்டு என் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஓரத்தில் நான் வந்து ஜரி கொடுத்து கவர் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல வந்து நான் சில்க் த்ரெட் கொடுத்துக்கிறேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இது ஸ்டிச் பண்ணுறதுக்கு. ஏன்னா அடியில் ஒரு கிளாத்து, அது மேலே ஒரு கிளாத்து, கம் வேறு போட்டு ஒட்டியிருக்கு பார்த்தீங்களா. அதனால் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள். இங்கே நான் எண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த லீஃப் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்துட்டு நான் பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து கொடுக்குறேன். சைடில் வந்து பட்டன் ஹோல் கொடுத்துட்டு சென்டரில் செயின் கொடுத்துட்டு அகெயின் பட்டன் ஹோல் கொடுக்குறேன். 2 சைடுமே பட்டன் ஹோல் கொடுத்துட்டு சென்டரில் வந்துட்டு செயின் கொடுக்குறேன்.
இப்போ ஃபினிஷ் பண்ண போகிறேன். இந்த இடத்துல எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்பேஸ்லேயுமே நான் வந்து பிங்க் கலரில் வந்துட்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் தான் கொடுக்குறேன். இப்போ இந்த அவுட்டர் லைனில் நான் பிங்க் கலரில் செயின் ஸ்டிச் கொடுக்குறேன். நார்மல் செயின் ஸ்டிச் தான் கொடுக்குறேன். இப்போ அந்த லீஃபில் வந்துட்டு நான் ஜர்கான் ஸ்டோன் கொடுத்து ஒட்டிக்கிறேன். ஃபினிஷ் பண்ணிட்டேன். அவுட்புட் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒர்க்கை வந்துட்டு நீங்கள் அங்கங்கே புட்டாஸ் மாதிரி கூட ஒர்க் பண்ணலாம். இந்த மாதிரி டிசைன் வந்துட்டு உங்கள் ஸ்லீவில் கூட நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கலாம், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு ஆரி ஒர்க் பண்ணணும்னு ஆசையாக இருந்துச்சுன்னா நான் ஃப்ரீயாக ஆன்லைன் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். மார்ச் எண்டுக்குள்ளே யார் யாராவது ஜாயின் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு ஃபுல் கோர்ஸுமே, அதாவது பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் ஃபுல் கோர்ஸுமே ஃப்ரீ. எந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ், அட்மிஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. ஸோ சீக்கிரமாக உங்கள் சீட்டை நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வேறு ஒரு கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.